தாம்பரத்தில் அரசு பள்ளி மாணவன் தற்கொலை தொடர்பாக பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர் மற்றும் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். தாம்பரத்தில் அரசு பள்ளி மாணவன் தற்கொலை தொடர்பாக பள்ளியை முற்றுகையிட்ட பெற்றோர் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கந்தன். வணக்கம் கந்தன், விவரங்கள். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்து உள்ள பீர்க்கங்காரணை பகுதியில் இந்த அரசு பள்ளியில 9ஆம் வகுப்பு படித்து வருவர் தான் ஜோஸ்வா. இவரது தாயார் பேர் கலாவதி. கலாவதி சாலையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வர. இந்த நிலையில நேற்றைய தினம் அவர் வீட்டுக்கு 9 மணி அளவில் வீட்டுக்கு வேலையை முடித்து விட்டு வீட்டுக்கு வந்துள்ளார். வீட்டில் பார்க்கும்போது அவர் வீட்டில் இருந்த அதாவது மின்விசிறியில் அவரது மகன் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார். இது குறித்து உடனடியாக பீர்க்கங்காரணை காவல் நிலையத்தில் சென்று புகார் அளித்த நிலையில் உடலை கைப்பற்றிய போலீசார் விசாரணை மேற்கொண்டதால் முதல் கட்ட விசாரணையில் நேற்றைய தினம் அதாவது பள்ளியில் ஜோஸ்வா அந்த பள்ளியில் பயிலும் தலைமை ஆசிரியர் மற்றும் அங்க இருக்கும் பிடி ஆசிரியர் கடுமையாக திட்டி 3 மணி நேரத்திற்கு மேலாக நிற்க வைத்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் அவரை சக மாணவர் மூலம் அசிங்கப்படுத்தியதோடு டிசியை வாங்கிவிடு உங்க அம்மாவை அழைத்துவான்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. மதிய நேரமே அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைத்த நிலையில் அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவுக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு தொடர்ந்து உங்க மகன் இது போட்டுதான் சண்டையிட்டு வருகிறார் என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நேரடியாக வீட்டிற்கு வந்த அவர் மகன் மன அழுத்தத்தில் நேரடியாக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த நிலையில் தகவல் அறிந்த அந்த பொதுமக்கள் மட்டுமில்லாமல் உறவினர்கள் தற்போது பீர்க்கங்காரணை காவல் நிலையத்திலிருந்து தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளியில் சென்று தற்போது முற்றுகையிட்டு வருகின்றனர். அவர்களை காவல்துறை தடுத்து நிறுத்தி இருந்த போதிலும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை. நேற்று இறந்த மகனுக்கு இன்று வரை நியாயம் கிடைக்கவில்லை. தொடர்ந்து அதாவது காவலர்கள் தொடர்ந்து விசாரணை அதாவது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கை வைத்துள்ளனர். இருந்த போதிலும் தொடர்ந்து அரசு மனம் தொடர்ந்த இறந்த நிலையில் தற்போது ஏராளமானவர்கள் பள்ளிக்கும் அதே போன்று காவல் நிலையத்திலும் வருகை தந்துள்ளனர். தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன்.